ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் உட்கார வச்சிடுறாங்க, அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால 1 ஹவர் பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஞானிகளாக இருக்கிறவங்க மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க மடியிலே வச்சுருப்பாங்க, சும்மா கையை இப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த முதிரையில் இருப்பாங்க. இந்த முதிரையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த மூளை செயல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இந்த மதுப்பழக்கம் உள்ளவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, சார் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியலை, எனக்கு அந்த டயம் வரும்போது கையெல்லாம் நடுங்குதும்பாங்க. அப்போ அவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி இந்த மாணவ பருவத்தில் எவ்வளோ நேரம்னாலும் உட்கார முடியும். அப்போ அவங்க ஆசனமும் பண்ணிடுறாங்க, படிக்கவும் செய்கிறாங்க, முத்திரையும் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வஜ்ராசனம் அமர்ந்துட்டு இந்த சின்முத்திரை ஆதி முத்திரையில் அவங்களை உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். சரி, இன்றைய நிகழ்ச்சியில மாணவர்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம், பதட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நல்லா சிலபஸ் அவங்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ரெடி ஆயிருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ஆனாலும் ஒரு பயம், பதட்டம், இது நம்ம பாஸ் ஆயிடுமா, சக்சஸ் ஆயிடுமான்ற ஒரு பயம், அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு நிலைமையை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள், முதிரைகள் பயன்படுத்தும் போது இது எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு பயிற்சியில சக்சஸ் பண்ண முடியும்? பொதுவாகவே இன்று நாங்கள் சிறுவர்கள், நாளை நாங்கள் பெரியவர்கள், மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறது மாணவ செல்வங்கள்ட்ட இருந்தால் வருகின்றது. அப்போ அந்த மாணவ பருவத்திலேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை, பய உணர்வு இல்லாமல் இருக்கணும், நேர்முகமான எண்ணத்தோடு இருக்கணும். இவை அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது தான் யோக கலைகள். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கே தெரியும், நிறைய சிலபஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த நேரத்தில் 1 மணி நேரம் எங்களெல்லாம் யோகா பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் உட்கார வச்சிடுறாங்க, அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால 1 ஹவர் பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சேரில் உட்காந்து கை காலெலாம் அலம்பிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு முதிரை பயிற்சி, இந்த முதிரை பயிற்சி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அபாரமான பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கிரும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். பொதுவாகவே மூளை செல்களுக்கு எப்பவும் இரத்த ஓட்டம், அந்த பிராணாற்றல் நன்றாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மெமரி பவர் நன்றாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு படிப்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்வியூ போகும்போதோ அந்த கேட்கும்போது அந்த பயம் என்ன ஆயிடுதுன்னா பதில் சொல்வதற்கு அவங்களுக்கு தடையாக மாறுகின்றது. அப்போ எப்பொழுதுமே அவங்க தன்மேல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஞாபக சக்தி நன்றாக இருக்கணும், மெமரி பவர் நன்றாக இருக்கணும், எப்பொழுது உற்சாகமாக இருக்கணும். அதுக்கு நம்ம மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி, இந்த 2 சுரப்பியும் சரியாக சுரக்கணும். அதை சீராக சுரக்க செய்வதற்கு ஸ்டூடெண்ட்டுக்கே உரிய ஒரு முத்திரை ஹாகினி முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இந்த மாதிரி எல்லா கைவிரல் நுனியும் இப்படி சேர்த்துக்கணும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும் ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். இது ஸ்டூடெண்ட்டு படிப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு வஜ்ராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக உடல் வளையும் தன்மை வந்துடும். அதில் உட்காந்து பயிற்சி பண்ணாங்கன்னா நல்ல மெமரி பவர் நன்றாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், பய உணர்வு நீங்கிரும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இந்த முதிரையை அவங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பாசிட்டிவ் தாட் இப்போ இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நெகட்டிவ் வேவ்ஸ் பல ரூபத்தில் வரும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவங்க ஒரே நேர்முகமாக செல்வதற்கு உத்திரபோதி முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிட ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஞானிகளாக இருக்கிறவங்க மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.
அவங்க மடியிலே வச்சுருப்பாங்க, சும்மா கை அப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த முதிரையில் இருப்பாங்க. இந்த முதிரையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இந்த அட்மாஸ்பியரில் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம எதை கொடுத்தா சரியாக இருக்கும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சு கரெக்டாக அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு இது மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்து மாணவர்களுக்கு என்னென்னா, அவங்க எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். குழந்தை பிறந்து அந்த குழந்தை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் தூங்கும். இது ஆதி முத்திரை. இது எதற்காக குழந்தை இப்படி இருக்குன்னா, குழந்தை உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக இருக்கும். நீங்கள் குழந்தையை பார்க்கும்போது பாருங்கள், கை கால் அசைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். வளர வளர நமக்கு டென்ஷன் வந்துடுது. அப்போ மாணவர்களுக்கு அந்த டென்ஷன் நீக்கி உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக பாய்வதற்கு இது ஆதி முத்திரை. கை மடியில் வச்சுக்கலாம். இதுலேயும் ஒரு 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இது நார்மல் பிரீத்திங். மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ அப்போ போல் அதை 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பாக இந்த ஆதிமுத்திரையில் இருந்துட்டு நல்ல இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கட்டும். படித்தது ஃபுல்லாக மெமரியில் இருக்கும். இப்போ எக்ஸாமில் எழுதிட்டாங்க, இன்டர்வியூ போகிறாங்க. இன்டர்வியூ போகிறதுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அந்த நேரத்தில் ஒரு பய உணர்வு ஏற்படும். அழகாக அந்த ஆதிமுத்திரையில் கண்ணை மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டாங்கன்னா நார்மலாக போவாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்குது, பயத்தினால அது மறந்துடுது. அப்போ இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அழகாக பதில் சொல்லக்கூடிய அந்த நிலை கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி பருவத்திலேயே வழி தவறி போய் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதிலிருந்து விடுபடணும்னு அவங்களே நினைச்சாலும் அவங்களால அதை வெளியே வர முடியறது இல்லை. இதற்கு என்ன முதிரைகள் இருக்கு சார்? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாசிட்டிவ் வேவ்ஸ் கிடைக்கிறதற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன உத்திரபோதி முத்திரை இது பண்ணிக்கணும். இந்த முத்திரை செய்ய 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 அவங்களுக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் கிராஜுவலாக வெளியே போயிடும். பாசிட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தொடர்ந்து விடாமல் ஒரு 5 நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இது 2 வகையில் பலன் அளிக்கும். ஒன்று, நேர்முகமாக வாழக்கூடிய ஒரு மாணவர் இன்னும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. சப்போஸ் நெறி தவறி சென்றவர்கள் கூட இந்த பயிற்சி பண்ண உள்ளே இருக்கக்கூடிய தீய அனுபவ பதிவுகள் கிராஜுவலாக வெளியே போயிடும். நாங்கள் நிறைய தொடர்ந்து குடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த முத்திரை கொடுத்துருக்கோம். பெரியவங்களுக்கு மது பழக்கம் உள்ளவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, சார் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியலை, எனக்கு அந்த டயம் வரும்போது கையெல்லாம் நடுங்குதும்பாங்க. அப்போ அவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி இந்த முதிரையை டெய்லி 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஒரு மண்டலம் 48 நாட்கள் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக அவருக்கு அந்த பண்பு மாறிவிட்டது. இப்போ நான் நல்லா இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அப்போ வயதானவர்களுக்கே அப்படி பலன் கொடுக்குதுன்னா, மாணவர்களுக்கு அந்த இளமை பருவத்திலே இந்த முதிரை பண்ணிட்டாங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸே அவங்களை அண்டாது. நிச்சயமாக அவங்க உடலை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஏரோ வந்துடும். இந்த முதிரை செய்ய 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 நமது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தின்னு சொல்கிற பாருங்க, அந்த உயிர் ஆற்றல் உடலுக்கு ஒரு காப்பாக மாறிவிடுகின்றது. அப்போ மாணவர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இதோடு சேர்த்து ஞான முத்திரை, அதான் சின்முத்திரைன்னு சொல்கிறோம். இது நமக்கு சிந்தனையில் தெளிவை கொடுக்கக்கூடியது. பிட்ரூட்ரி பீனியல் சுரப்புக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக கிடைக்கும். மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையில் ஒரு 5 நிமிடம். மாணவர்களுக்கு நம்ம டைம் இல்லை, எழுந்த உடனே உங்கள் விரிப்பில் உட்காந்துட்டே பண்ணலாம். விரிப்போட்டு எழுந்த உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நல்லா 5 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிடட்டும். அந்த எழுந்த அந்த நேரத்துலேருந்தே அமைதி வந்துடும், சாத்வீகமான குணம் வந்துடும். கொஞ்சம் அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு நம்பிக்கையோடு இந்த பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே. இன்னும் நிறைய குழந்தைகள், குறிப்பாக இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. அதாவது சாதாரண குழந்தைகள்ல இருந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கக்கூடிய குழந்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது முத்திரை முறைகள் இருக்கு? அவங்க என்ன பண்ணணும், வஜ்ராசனத்தில் அமர வச்சு இந்த சின்முத்திரை கொடுக்கணும். வஜ்ராசனத்தில் அமர வச்சு ஆதி முத்திரை கொடுக்கணும். மாணவர்களுக்கு இப்போ யோகா பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, வஜ்ராசனத்தை அமர்ந்தே படிக்கலாம். நாங்கள் அப்படி தான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம், நிறைய பள்ளிகளில் கொடுக்குறோம். மாணவ பருவத்தில் எவ்வளோ நேரம்னாலும் உட்கார முடியும். அப்போ அவங்க ஆசனமும் பண்ணுறாங்க, படிக்கவும் செய்கிறாங்க, முத்திரையும் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வஜ்ராசனம் அமர்ந்துட்டு இந்த சின்முத்திரை ஆதி முத்திரையில் அவங்களை உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் டென்ஷனும் குறைஞ்சிரும், பண்புகளும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள், புஜங்க ஆசனம், அதெல்லாம் மாணவ பருவத்திலே பண்ணிட்டாங்கன்னா முதுகுத்தண்டு நல்லா திடமாக இருந்துச்சுன்னா உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும். அப்போ அவங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். புஜங்காசனம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சிமோதாசனம் பண்ணிக்கலாம். சர்வாங்காசனம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் முறைப்படி ஒரு ஆசான் மூலம் இந்த சர்வ அங்கங்களையும் சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். நம்ம சுரப்பிகள் எல்லாம் நன்றாக சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நெகட்டிவ் வேவ்ஸே வராது. அதுக்கு மெயின் காரணம்
குடலை சுத்தமாக வச்சுக்கிடணும். இந்த சர்வாங்காசனம் பண்ணும்போது குடல் சுத்தம் கிடைக்கும், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். அப்போ குடல் சுத்தம் ஆகலை அப்படின்னா எண்ணங்களும் சுத்தமாக இருக்காது. அதான் சித்தர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்து. நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் பள்ளி பருவத்திலே அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும். அப்போ அவங்க சர்வாங்காசனமும் மச்சாசனம் இது முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. சர்வாங்காசனம் 2 நிமிடம் இல்லை 5 நிமிடம், மச்சாசனம் 1 நிமிடம் போரும். இதை அவங்க பண்ணிட்டு ஒரு சாந்தி ஆசனம் போட்டுட்டாங்கன்னா மிகச் சிறப்பாக வாழ முடியும். சரி, இந்த மாதிரி மாணவர்களுக்கான டிப்ஸ் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தவோ இல்ல படிச்ச மெமரியில எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்கான உணவு முறைகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக மாணவர்களுக்கு வல்லாரை கீரை நல்ல ஒரு அற்புதமான ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. வல்லாரைக்கீரை வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கலாம். மாணவ பருவத்திலே அவங்களுக்கு அதிகமாக எண்ணெய் பண்டங்கள் கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்பப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து பழக்கிடணும். அப்படி சின்ன வயசுலேயே பழக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குடல் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். தேங்காய் பழம் அவங்க வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 15 நாட்களுக்கு 1 நாள் இரவு உணவு ஒரு அரைமுறி தேங்காய், ஒரு வாழைப்பழம் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 4 நாட்கள் 5 நாட்கள் உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்களுக்குள்ள உடை விட்டு வெளியே போயிடும். எண்ணங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு டீ காஃபி அதிகமாக கொடுக்காம சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி கொடுத்து பழக்க வச்சுக்கணும். அது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இஞ்சி மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இஞ்சியில் கொஞ்சம் தேன் கலந்து அதை வாரத்துக்கு 1 நாள் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பசங்களுக்கு அதை அப்படியே ஒரு உணவு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்கும், சிந்தனையும் தெளிவாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து குறிப்பா மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயம், பதட்டம் நீங்கி படிச்ச விஷயங்கள் எப்படி மெமரியில இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.